வணக்கம் பிள்ளைகள். யூனிட் 3 கூர்ப்பும் வங்கிகளின் பல்வகைமையும் தான் டாபிக். இதுல லாஸ்ட் கிளாஸ் நாங்க புவியில் உயிரின் தோற்றம், இந்த பூமியில உயிரி தோன்றுவதற்கு முன்னர் இந்த பூமி எவ்வாறு இருந்துச்சு, புவியின் நிலைமை எப்படி இருந்துச்சு, முதல் வளிமண்டலம் எப்படி இருந்துச்சு, என்னென்ன வாயுக்களை கொண்டிருந்துச்சு, அப்புறம் இந்த வளிமண்டலத்துல என்னென்ன மாற்றம் நடந்துச்சு, அந்த மாற்றத்தின் விளைவாக தான் மூலமுதற்கலம் புரோட்டோசெல் தோன்றுச்சுன்றதை பார்த்தோம். அப்ப அதுல நாங்க ஒவ்வொன்றா தனித்தனியா பார்த்தது. மூலமுதற்கலம் உருவானதை எப்படி ஃபர்ஸ்டா உயிர் ரசாயன கூர்ப்பு எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து மூலமுதற்கலம் தோற்றம் பெற்றது எப்படின்னு பார்த்தோம். இந்த மூலமுதற்கலம் திரும்ப என்ன செய்ய போகுது, கூர்ப்படையுது. மூலமுதற்கலம் கூர்ப்படைஞ்சு அதுல இருந்து ஒளித்தொகுப்பு உரையாங்கிகள் தோன்றுச்சு. ரைட், ஒளித்தொகுப்பு உரையாங்கிகள் தோன்றுச்சு. அடுத்தது அதுல இருந்து முதல் யூக்கரியோட்டா தோன்றுச்சு. ரைட், இது வரைக்கும் நாங்க பார்த்தோம். முதல் யூக்கரியோட்டா தோன்றுனது வரைக்கும் நாங்க பார்த்தோம். இன்னைக்கு நாங்க யூக்கரியோட்டாக்கள் எவ்வாறு பல்வகமை அடைந்தது, சரியா, யூக்கரியோட்டாக்கள்ல பல்வகமை எப்படி இடம்பெற்றது, அது தொடர்பா நாங்க பார்க்கறது. சரிதானே, யூக்கரியோட்டாக்கள்ல பல்வகமையாக்கம். அப்ப இந்த யூக்கரியோட்டாக்கள்ல பல்வகமையாக்கம் சரியா எப்ப நடக்குதுன்னா, யூக்கரியோட்டாக்கள் அதிக எண்ணிக்கையிலான இனங்களை தோற்றுவிக்குது. ரைட், அப்ப தற்காலத்துக்குரிய பெரும்பாலான விலங்கு கணங்கள், இப்ப இருக்கிற விலங்கு கணங்கள் எப்ப தோன்றுச்சு, ஆரம்ப பெலியோசோயிக் யுகத்தில் தோன்றின. இந்த யுகம்ன்றது உங்களுக்கு புது சொல்லா இருக்கும், ஏன்னா அதனால நாங்க அதை கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு இங்க வருவோம். சரியா, அப்ப கூர்ப்பின் இப்படி ஒரு டாபிக் ஒண்ணு இருக்கு, இது நாங்க படிப்போம். நான் உங்களுக்கு அறிமுகம் ஒண்ணு படுத்துறேன். கூர்ப்பின் புவிச்சரிதவியலுக்குரிய கல்பங்களும் யுகங்களும். இப்ப கல்பம்ன்றது பெருசுனா வருடம் மாதிரி, யுகம்ன்றது வருடத்துல உள்ள மாதங்கள் மாதிரி. சரியா, மிக மிக நீண்ட காலத்துக்கு முன்னுக்கு நடந்த நிகழ்வுகள் தானேனா, அதை நாங்க படிக்கணும்னா அதை கொஞ்சம் பிரிச்சு வைக்கணும். ஆக முன்னாடி நடந்தது, அடுத்து நடந்தது, இப்ப நடந்துட்டு இருக்கிறது, அப்படி பார்க்கணும். ஏன்னா அப்படி பார்க்கறதுக்காக தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நாங்க ஜனவரி பிப்ரவரின்னு பிரிச்சு வச்சிருக்கிறோமே, அது மாதிரி இங்கேயும் பிரிச்சிருக்காங்க. அந்த கல்பங்கள் தான் பெருசு, வருடங்கள் போன்று பெரிய 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 சைஸ். சரியா, அப்ப கல்பங்கள் என்னென்ன கல்பங்கள் இருக்குன்னா, ஹேடியன்ட்டு ஒரு கல்பம் இருக்கு, அதே மாதிரி ஆக்கியன்ட்டு ஒரு கல்பம், புரோட்ரோசோயிக்ன்ட்டு ஒரு கல்பம், பெனரோசோயிக்ன்ட்டு ஒரு கல்பம். கல்பங்கள் மொத்தம் 4. கல்பங்கள் 4 நீங்க பெயரிட தெரிஞ்சிருக்கணும். கூர்ப்பின் புவி சரிதவியலுக்குரிய கல்பங்கள் 4 பெயரிடுக அப்படின்னா, ஹேடியன், ஆக்கியன், புரோட்ரோசோயிக், பெனரோசோயிக். சரிதானே. அடுத்தது யுகங்கள் அப்படின்னா, இந்த கல்பங்கள் மிக பெருசு தானே, வருடங்கள் பெருசுனால மாதங்கள் இருக்குன்னா, மாதங்கள் அதை நாங்க பிரிச்சு வச்சுக்கிறோம். இப்ப பெனரோசோயிக் என்ற கல்பம் இருக்கு தானே, பெனரோசோயிக் கல்பம் பெனரோசோயிக் கல்பத்துல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. பென்ட்ரோசோயிக் கல்பத்துல இப்ப நாங்க இருக்கிறது பென்ட்ரோசோயிக் கல்பத்துல. சரியா, பென்ட்ரோசோயிக் கல்பத்துல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மாற்றங்கள் தொடர்பா தெளிவா கற்றுக்கொள்வதற்காக பென்ட்ரோசோயிக் கல்பத்தை 3 யுகங்களாக பிரிக்கிறாங்க. பெலியோசோயிக் யுகம், மீசோசோயிக் யுகம், சீனோசோயிக் யுகம். பெலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக் அப்படின்ட்டு 3 யுகங்களாக பிரிக்கிறாங்க. சரிதானே. இப்ப இதுல பலியோசோயிக் ரொம்ப பழசு, மீசோசோயிக் சரியா, பலியோசோயிக் பழசுனா அதுக்கு அடுத்தது, சீனோசோயிக் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. அப்ப கேட்டால் தற்காலத்துல நாங்க என்ன கல்பத்துல இருக்கோம்னா, நாங்க இருக்கிற கல்பம் பெனரோசோயிக். சரியா, தற்காலத்துல நாங்க இருக்கிற யுகம் என்னன்னா சீனோசோயிக். அப்ப இந்த மீசோசோயிக் 2க்கும் இடையில் உள்ளது. மீசோனா இடை தானே அர்த்தம். மீசோடர்ம், மீசோக்லியா, மீசோனா இடையில. பெலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக். இப்ப மீசோடர்ம்னா இடைத்தோட்படை. இப்ப 2க்கும் இடையில மாதிரி, பெலியோசோயிக்கும் சீனோசோயிக்கும் இடையில தான் இந்த மீசோசோயிக் இருக்கு. இப்ப இது தொடர்பான அறிவு கொஞ்சம் எங்களுக்கு தேவை. இந்த
ஈகுரியோட்டாக்கள்ல பல்வகையாக்கம் பார்க்க. ஏன்னா ஈகுரியோட்டாக்கள்ல பல்வகையாக்கம் பத்தி பேசும்போது அந்த தற்கால சரியா பெரும்பாலான விலங்கு கணங்கள் எப்ப தோன்றுச்சுன்னா ஆரம்ப பெலியோசோயிக் யுகத்துல தான் தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப பெலியோசோயிக் யுகத்துல இந்த தற்கால விலங்கு கணங்கள் பெரும்பாலும் தோன்றுனது எங்க? ஆரம்ப பெலியோசோயிக் யுகத்துல. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே பலியோசோயிக் யுகம்னா என்னன்ட்டு. அதே மாதிரி பொரிஃபெரா, நைடீரியா, மொலஸ்கா அந்த விலங்கு கணங்கள் எப்ப தோன்றுச்சுன்னா பிந்திய புரோட்ரோசோயிக் கல்பத்துல. பிந்திய புரோட்ரோசோயிக் கல்பத்துல இந்த கல்பத்திலேயே தோன்றியாச்சு. இந்த கல்பத்துல அப்ப மூன்றாவது கல்பத்துல யார் யார் தோன்றிட்டா? பொரிஃபெராக்கள். பொரிஃபெரான்றது ஒரு அங்கி கூட்டம், கூர்ப்புல ரொம்ப பின்தங்கி இருக்கிற அங்கி கூட்டம். சரியா? கடற்பஞ்சு, அதுக்கு உதாரணம் வந்து கடற்பஞ்சு. கடற்பஞ்சை பத்தி நாங்க பெருசா படிக்க மாட்டோம். நாங்க நிடாரியால இருந்து தான் படிச்சுட்டு போவோம். இப்போ ஃபர்ஸ்டா நிடாரியாவுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிறது அவர் தான், பொரிஃபெராக்கள். அதுக்குதான் உதாரணம் கடற்பஞ்சு. அடுத்து நைடீரியன்களும் அவற்றின் உறவினர்களும்னா கடல் அணிமணிகள், ஜெலிஃபிஷ் போன்றதுதான் கடல் அணிமணிகள், மொலஸ்காக்கள். அப்ப இது மூன்றும் எது? அப்ப பொரிஃபெரா சரியா, பொரிஃபெராவும் நிடாரியாவும் அதே மாதிரி மொலஸ்கா இது மூன்று அங்கி கூட்டங்களும் இந்த மூன்று கணங்களும் எப்ப தோன்றுச்சுன்னா பிந்திய புரோட்ரோசோயிக் கல்பத்தின் இறுதியில தோன்றுச்சு. அப்போ நான் 2 பாயிண்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, ஈகுரியோட்டாக்கள்ல பல்வகைமையில தற்காலத்துக்குரிய பெரும்பாலான விலங்கு கணங்கள் ஆரம்ப பெலியோசோயிக் யுகத்துல. இப்ப பெலியோசோயிக் யுகம் ஸ்டார்டிங்ல தோன்றுச்சு. பொரிஃபெராக்கு உதாரணம் வந்து கடற்பஞ்சுகள், நைடீரியன்ல கடல் அணிமணிகளும் அவற்றின் உறவினர்களும், மொலஸ்காக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல விலங்கு கணங்கள் இந்திய புரோட்ரோசோயிக் கல்பத்துல தோன்றியிருக்கு. சரிதானே? ஞாபகம் வச்சுக்கணும். எம்சிக்யூ சான்ஸ் இருக்கு. சரியா? அப்ப நைடீரியன்கள் இந்திய புரோட்ரோசோயிக் கல்பத்தில் தோன்றிய அங்கி கூட்டங்களாகும். ஏன்னா சரி, ரைட். அப்ப இது ஒரு டேபிள் ஒன்று, நான் போட்ட டேபிள் உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? உங்களோட ரிசோர்ஸ் புக்கை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே பந்தியா இருக்கும். சரி, அதுல இருந்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கப்ப ஷார்ட் பண்ணினா கருத்து பிழை இல்லாம போடப்பட்டிருக்கு. அப்ப 700 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு? 700 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு அப்ப ஈகுரியோட்டாக்கள் கூர்ப்படைஞ்சாச்சு. முதல் ஈகுரியோட்டா காலம் வந்தது 1.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. அதே மாதிரி மிக பழமையான புரோட்டிஸ்டாக்களோட உயிர் சுவடு எத்தனை வருஷத்துக்கு பழமையானது? 1.2 பில்லியன் வருஷத்துக்கு பழமையானது. இந்த யூகரியோட்டா கலங்கள்ல இருந்து தான் என்ன பெரும்பாலான விலங்கு கணங்கள் தோன்றுதுன்னு சொல்றாங்க. பெரும்பாலான விலங்கு கணங்கள் தோன்றுது. இந்த விலங்கு கணங்கள் எப்பெல்லாம் தோன்றுச்சு? இந்த விலங்கு கணங்கள் தொடர்பாக வரலாறு, எப்படியான வரலாறு இருக்கு, இந்த விலங்கு கணங்கள் தொடர்பான ஆதாரங்கள் எப்படி இருக்கு, இதான் பார்க்க போறோம். அப்ப 700 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு தான் கடற்பஞ்சுகள் கூர்ப்படைஞ்சிருக்கு. அந்த கடற்பஞ்சுன்னு சொன்னாங்க பொரிஃபெரான்னு சொன்னது. அந்த பொரிஃபெரா கூர்ப்படைஞ்சு எத்தனை வருஷம்? இப்போதைக்கு 700 மில்லியன் வருஷம். எப்படி அதை கண்டுபிடிச்சாங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டிஎன்ஏ பகுப்பாய்வுகளின் படி. சரியா? டிஎன்ஏ பகுப்பாய்வுகளின் படி தான் பொரிஃபெராட வயசை அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சரிதானே? ரைட். அடுத்து 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? ஆதி காலத்துல முன்னோக்கி வந்துகிட்டு இருக்கோம், வெங்கலை நோக்கி. இப்ப சீனோசோயிக் யுகத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். சரியா? தொங்கல்ல இருந்து இப்ப 1960 நோப்புமே, 1960, 1961, 62, 63, 64 வந்து அப்படி வந்துகிட்டு இருக்கோம். எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். இப்ப நாங்க இருக்கிற காலத்தை
நிகழ்காலத்தை நோக்கி இறந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கும். அப்ப 670 மில்லியன் வருஷம், இந்த 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு தான், சரியா, 670 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தான் ஆத்ரோபோடாக்கள், கோடேட்டாக்கள், ஏனைய விலங்கு கணங்கள்ல மூதாதைகள் தோற்றம் பெற்றுச்சு. ஆத்ரோபோடா, கோடேட்டா, ஏனைய விலங்கு கணங்கள்ட மூதாதையர்கள்ட்ட தோற்றம் நடந்து 670 மில்லியன் வருஷம். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, இந்த சைட்ல எழுதிக்கிட்டே போனா சரி, 4.6 பில்லியன் வருஷம், 3.5 பில்லியன் வருஷம், 2.7 பில்லியன் வருஷம், அடுத்து 1.8, அடுத்து 1.2, அடுத்தது 700 கடற்பஞ்சுகள்ல கூர்ப்பு, அடுத்து 670 ஆத்ரோபோடா, கோடேட்டா, ஏனைய விலங்கு கணங்கள்ல மூதாதைகள்ல தோற்றம். இதெல்லாம் தோன்றின பிறகு புவியில் முதல் உணவு சங்கிலிகள், ஃபுட் செயின் தோன்றுது பாருங்க. இப்ப ஏன் உணவு சங்கிலி தோன்றும்னா நிறைய அங்கிகள் இருந்தா தானே, ஒரு அங்கி இன்னொரு அங்கியை சாப்பிடணும், அடுத்த அங்கியை சாப்பிடணும், இப்படி தானேண்ணா. ஒரு அங்கி இன்னொரு அங்கியை உணவாக உட்கொள்ளும், அடுத்த அங்கியை உணவாக உட்கொள்ளும், அப்படி போனா தானே அதானே உணவு சங்கிலி. அப்ப இனப்பல்வகமே கூடிடுச்சு. இனப்பல்வகமையும் அதே மாதிரி விலங்கு கணங்களோட எண்ணிக்கையும் என்ன செஞ்சாச்சு, கூடியாச்சு. சோ புவியில் முதல் உணவு சங்கிலிகள் தோன்ற ஆரம்பிக்குது. எங்க அந்த முதல்ல உணவு சங்கிலி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அல்காக்கள்ல இருந்தும், சரி, அல்காக்கள்லையும் தாவரங்கள்லையும் விலங்குகள் நுகரிகளாக தங்கி இருக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த டைம்ல தாவரங்களும் அல்காக்களும் தோன்றியாச்சு. பாத்தீங்க தானே, தாவரங்களும் அல்காக்களும் தோன்றியாச்சு 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. ஏன் உணவு சங்கிலி தோன்றணும்னா கண்டிப்பா உற்பத்தியாளர் ஒண்ணு இருக்கணுமே. இந்த உற்பத்தியாளர், ஒளித்தோப்பு செய்யக்கூடிய அங்கி ஒரு ஆள் இருக்கணும். அந்த ஒளித்தோப்பு செய்யக்கூடிய அங்கி தான் இந்த அல்காவும் தாவரங்கள். அப்ப விலங்குகள் அல்காக்கள்லையும் தாவரங்கள்லையும் தங்கி இருக்குது. எதுக்காக? நுகரிகளாக தங்கி இருக்குது. அப்ப அல்காக்கள்லையும் தாவரங்கள்லையும் விலங்குகள் நுகரிகளாக தங்கி இருக்க ஆரம்பிச்சதால தான் புவியில முதல் உணவு சங்கிலி தோன்றுது. முதல் உணவு சங்கிலி தோன்றுது. ரைட். அதோட இன்னும் நிறைய விலங்கு கூட்டங்கள் வருது. அப்ப உங்களுக்கு தெரியும் உணவு சங்கிலியிட சிக்கலான ஒரு வடிவம் தானே உணவு வலை. இப்ப நிறைய அங்கி கூட்டங்கள் வருது. நிறைய அங்கி கூட்டங்கள் வேற 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 ஏன்னா தாவரங்கள்லையும் அல்லது அல்காக்கள்லையும் வேறு விலங்குகள்லையும் தங்கி இருக்கு. ஒரே விலங்குல தங்கி இல்லாம வெவ்வேறு விலங்குகள்ல வெவ்வேறு தாவரங்கள்ல தங்கி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உணவு சங்கிலி என்னவாக மாறும்? உணவு வலையாக மாறும். உணவு சங்கிலி உணவு வலையாக மாறும். அப்ப அத்துடன் பல விலங்கு கூட்டங்களோட வரவினை தொடர்ந்து தொழிற்பாட்டுக்குரிய உணவு வலைகள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அப்ப 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. சரியா? ரைட். அடுத்த 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு அப்பதான் இந்த எல்லாம் தரைக்கு வராங்க. இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் எல்லாம் நீர்ல தான் இருந்தாங்க, நீர் சூழல் தொகுதியில. இப்ப இவங்க எல்லாம் தரையை நோக்கி வராங்க. பங்கசுக்கள், தாவரங்கள், விலங்குகள் ஆகியவற்றின் தரைக்குரிய குடியேற்றம். தரைக்கு வரார் எல்லாரும். சரியா? அப்ப தாவரங்களின் தரை மீதான குடியேற்றத்தை தொடர்ந்து நீர் கனிவிப்புகள் போன்றவற்றின் கொண்டு செல்லலுக்கு எல்லாம் தரைக்கு வந்தாச்சுன்னா, தரைக்கு வந்தாச்சு. தாவரங்கள் எங்க இருந்தாங்க? நீர்ல இருந்தாங்க. அப்ப நீர்ல இருக்கும் போது நீர் கனிவிப்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கொண்டு செல்ல தேவையில்லை. ஏன்னா கொண்டு செல்ல தேவையில்லை. கொண்டு செல்ல தேவையில்லை. இவ்வளவு நாள் அங்க இருந்தாங்க. இப்பால் தரைக்கு வர போறாரு. தரைக்கு வரும்போது நீர் கனிவிப்புகள்லாம் கொண்டு செல்லணும். கொண்டு செல்றதுக்கு களநிலைய தொகுதி அவர் விருத்தி செய்யணும். நீர்ல இருந்தனால நீரிழப்பு நடந்திருக்கா. இப்ப தரையை நோக்கி வரார். நீரிழப்பு நடக்கும் தாவரங்கள்ல. சோ நீரிழப்பை தடுக்கிறதுக்காக நீர் உட்புக விடாத மெழுகுத்தன்மையான புறத்தோலை கொண்டிருக்கணும். புறத்தோல் தாவரங்களுக்கு உடலுக்கு வெளியில இருக்கிற புறத்தோல் தானே. இந்த புறத்தோல் என்ன செய்யும்? தாவரங்கள் நீர் இழக்கப்படுதலை தடை செய்யும். ஏன்னா இப்ப தரையிலிருந்து நீர்ல இருந்து எல்லாம் தரைக்கு வந்த பிறகு நீர் காப்புக்கு இசைவாக்கம் அடையணும். நீரை காத்து கொள்வதற்காக, நீரை காத்து கொள்வதற்காக, அதே மாதிரி நீரை கொண்டு செல்றதுக்காக, நீரை கொண்டு செல்றதுக்காக களநிலைய தொகுதியையும், சரியா, நீர் இழப்பை தடுக்கிறதுக்காக மெழுகுத்தன்மையான புறத்தோல். அந்த மெழுகு என்ன தெரியுமா இருக்கும்? கியூட்டின் ஒரு மெழுகு இருக்கு. கியூட்டின்ங்கிற மெழுகு தான் இருக்கும். ரைட்.
இப்ப தரைக்கு வந்தாச்சு. அப்ப பங்கசு, தாவரங்கள், விலங்குகள்லாம் தரைக்கு வந்த பிறகுதான் தாவரங்கள்ல வாரான மாற்றங்கள் நடக்குது. என்ன 2 மாற்றம்? கலநிலைய தொகுதி விருத்தி, சரியா, புறத்தோல்ட விருத்தி நடக்குது. அடுத்தது 380 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு, 380 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு 380 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னா, பெரிய மரங்கள் உருவாகும். பெரிய மரங்களோட உருவாக்கத்துடன் வேர்கள், தண்டுகள், இலைகள் என்ற பகுதிகளை கொண்டவையாக தாவரங்கள் வியத்தமடைந்து பல்வகைமையாக்கம் அடைந்து வருதுதான். இப்ப 380 மில்லியன் வருஷத்துல பல்வகைமையாக்கம் அடைஞ்சு வருது. சரியா? இப்ப பெரிய மரங்கள் உருவாக்கப்பட்டாச்சு. பெரிய மரங்கள் உருவாக்கப்பட்டால் அதை நிலத்துல தாண்டறதுக்கு வேர்கள் நல்லா விருத்தி அடையணும். சரியா? தண்டுகள் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மரம் வலிமையா, ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மரம் தாங்கப்படும். அதே மாதிரி இலைகள் இருந்தா தான் ஒளித்தோப்பு நடக்கும். அப்ப பெரிய மரங்கள் உருவாகி தாவரங்களுக்கு வேர், தண்டு, இலைன்ட்டு தாவரங்கள் வியத்தமடைந்து இப்ப வரைக்கும் பல்வகைமையாக்கம் அடைஞ்சு வருது. சரிதானே? ஒரு விஷயம் சொல்லணும். 23 ஆக்களுக்கு அல்லது பழைய ரிசோர்ஸ் புக்ல இது 380 மில்லியன் கொடுத்து இல்ல, 40 மில்லியன் கொடுத்துருக்காங்க. அது பிழை. அது அவங்க போட்ட 400 மில்லியன் தான் 40 ஆயிருக்கு. அப்போ 24 ஆக்கள் நீங்க 380 மில்லியன் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 380 மில்லியன் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பெரிய மரங்கள் உருவாகுது. வேர், தண்டு, இலை என்ற பகுதிகளை கொண்டவையாக தாவரங்கள் வியத்தமடைந்து பல்வகைமையாக்கம் அடைந்து வருது. அடுத்து தாவரங்களும் பங்கசுகளும் ஒன்று இடைத்தாக்கம் அடைந்தவாறு தரையில் ஒன்றாக கூடியது. தாவரங்களும் பங்கசுகளும் ஒன்றாக இடைத்தாக்கம் அடைந்ததுன்னா இந்த ஒன்றிய வாழ்வுன்ட்டுலாம் தொடர்பு இருக்கு. சரியா? ஒன்றிய வாழ்வுன்ட்டுலாம் தொடர்பு இருக்கு. அப்ப தாவரங்களுக்கும் பங்கசுகளுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு சூழலியல் தொடர்பு ஒண்ணு ஏற்படுத்தப்பட்டு 2 பேரும் ஒன்றாக தரையில குடியேறாங்க. அதே மாதிரி விலங்குகள்ல தரையை அடைந்த முதலாவது விலங்கு கூட்டம் எதுனா ஆத்ரோபோடாக்கள். ஆத்ரோபோடா தான் ஃபர்ஸ்டா தரையை அடைஞ்சு. அதுதானே? ஆத்ரோபோடாக்கள் தான் தரையை அடைஞ்சு. ஆத்ரோபொட்டுக்கள், ஆத்ரோபோடா யாருன்னா பூச்சிகளும் சிலந்திகள். அந்த சிலந்தி எல்லாம் மிக பழமையான ஆள். அப்ப ஆத்ரோபோடாக்கள் தரையில குடிபெயர்ந்தாச்சு. அப்ப தரையில் குடிபெயர்ந்த முதல் விலங்கு கூட்டத்தை பெயரிடுங்க, ஆத்ரோபோடாக்கள் அல்லது ஆத்ரோபொட்டுக்கள். அப்ப 380 இருந்து நாங்க அடுத்து 365க்கு வரோம். 365 மில்லியன் இயர்ஸ் அகோ என்ன தோன்றுது? நாட்பாத மொழிகள், 4 கால் கொண்ட விலங்குகள் தோன்றுது. முற்காலத்திய நாட்பாத மொழிகள் தோன்றுது. டெட்ராபோடாஸ், 4 கால் கொண்ட விலங்குகள். சரியா? இந்த 4 கால் கொண்ட விலங்குகள் எப்படி கூர்ப்படைஞ்சுன்னா, சோனை கொண்ட செட்டைகளுடைய மீன்கள் இருந்து கூர்ப்படைஞ்சிருக்கு. சோனை கொண்ட செட்டைகளுடைய மீன், அப்படி ஒரு மீன். சரியா? செட்டைகள், சோனை கொண்ட செட்டைகள் உள்ள மீன், அப்படி ஒரு மீன். அந்த மீன்ல இருந்தா அந்த மீன்களோட செட்டைகள் தான் முள்ளந்தண்டுளிகள்ல கால்களாக மாறிருக்கு. அவயவங்களாக, காலாவும் கையாவும். சரியா? அவயவங்களாக. அப்படின்னா அது சரியா சொல்றேன்னா முன்னவயமாகவும் பின்னவயமாகவும் மாறிருக்கு. எது? செட்டைகள். ரைட். அடுத்து 6.7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்திருக்குன்னா, மனித தோன்றல் வழிகளின் விரிகை. மனித தோன்றல் வழிகள். அப்ப இந்த ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ ரெக்டஸ், ஹோமோ நியண்டர்தாலன்சிஸ், என்ன, அதே மாதிரி ஹோமோ சேப்பியன்ஸ். இப்ப நாங்க சேப்பியன்ஸ் தானே, இப்படி எல்லாம் கூர்படைஞ்சு தான் இப்ப ஹோமோ சேப்பியன்ஸா நாங்க இருக்கோம். இதெல்லாம் எங்க இருந்து உருவானுச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிரைமேட்டாக்களுக்கு உதாரணம் கேட்டா அந்த சிம்பன்சி, ஒரங்குட்டான், கொரில்லா இருக்குதானே, குரங்கு வகைகள். அங்க இருந்து தான் மனித தோன்றல் வழிகளோட விரிகை ஆரம்பமாகுதுன்னு சொல்றாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்துச்சா? 6.7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. சரியா? ஓகே. அடுத்து 195,000 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது மனித இனத்தின் தோற்றம். மனித இனம் ஒன்று தோன்றியாயிற்று.
தோன்றிடுச்சு. அப்ப பிரைமேட்டாக்கள்ல இருந்து மனித தோன்றல் வழிகளோட விரிகைன்றது நான் பிறகு சொல்றேன். சரியா, இசைவு விரிகைன்ற ஒன்று படிப்போம், அந்த டைம்ல நான் சொல்றேன். அப்ப பிரைமேட்டாக்கள்ல இருந்து தான் மனித தோன்றல் வழிகள் கூர்ப்படைஞ்சிருக்கு. அப்ப 195,000 வருடத்துக்கு முற்பட்ட காலப்பகுதியில 195,000 வருடத்துக்கு முற்பட்ட காலப்பகுதியில மனித இனத்தின் தோற்றம் இடம்பெற்றது. சின்ன சமரி ஒன்று பார்த்தால், ஃபர்ஸ்டா யூகரியோட்டாக்களோட பல்லுகமையை பத்தி பேசிக்கிட்டோம். யூகரியோட்டாக்களோட பல்லுகமையில 700 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு 700 சரியா பில்லியன் இயர்ஸ் எகோ என்ன நடந்துச்சு? கடற்பஞ்சுகள் தோற்றம் பெற்றுச்சு. தானே, கடற்பஞ்சு. கடற்பஞ்சிட்ட தோற்றம் 700 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. சரி, ஆத்ரோபோடா, கோடேட்டாக்கள், ஏனைய விலங்கு கணங்கள்லாம் 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு. சரியா, 670 பில்லியன் இயர்ஸ் எகோ. பில்லியன் இயர்ஸ் எகோ யாரு? ஆத்ரோபோடா, கோடேட்டா, அந்த ஆத்ரோபோடா, கோடேட்டாக்கள், ஏனைய விலங்கு கணங்களோட மூதாதையர் வந்து 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு பூமியில தோன்றுச்சு. அடுத்து 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னா, 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு ஏற்பட்ட காலப்பகுதியில் ஃபங்கஸ், தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் தரைக்கு குடியேறுது. பங்கசுக்கள், தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் பங்கசுக்கு தரைக்கு குடியேறும். அடுத்து 370 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு 380 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு தாவரங்கள் பரமல்ல பெருக்குது. ஏன்னா வேர், தண்டு, இலை கொன்ற என்பவற்றை கொண்ட பகுதிகளாக தாவரங்கள் விருத்தி அடைஞ்சு, வியத்தம் அடைஞ்சு, பல்வகையாக்கம் அடைந்து வந்து கொண்டிருக்கு. இப்ப தரையில முதல்ல குடியேறிய விலங்கு கூட்டம் எதுனா ஆத்ரோபோடா. ஆத்ரோபோடால எது 2 பேர்? யார் 2 பேர்னா பூச்சிகளும் சிலந்திகளும். தாவரங்கள் யாரோட தரைக்கு குடிபெயர்ந்துச்சுன்னா பங்கஸோட சேர்ந்துதான் தரைக்கு குடிபெயர்ந்துச்சுன்னு சொல்றோம். அடுத்தது 365 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு 365 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன தோன்றுச்சு? இந்த நாட்பாத மொழிகளோட தோற்றம். டெட்ராபோடா நாட்பாத மொழிகளோட தோற்றம் நடந்துச்சு. இந்த நாட்பாத மொழி சோனை கொண்ட செட்டைகளுடைய மீன்கள் இருந்து கூர்ப்படைச்சுன்னு சொல்றான். அடுத்து 6 தொடக்கம் 7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு அப்படியே இதெல்லாம் மில்லியன் மில்லியன் எல்லாம் மில்லியன். நான் மாற்றி சொல்லிட்டேன்னு தெரியல. மில்லியன், ரைட், சாரி, மில்லியன். 6 தொடக்கம் 7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு மனித தோன்றல் வழிகள விரிகை. மனித தோன்றல் வழிகள விரிகை பிரேமேட்டாக்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. அடுத்து 195,000 வருஷத்துக்கு முன்னர் 195,000 வருஷத்துக்கு முன்னர் மனித இனத்தின் தோற்றம் நடந்துச்சு. இதுதான் இவ்வளவு நேரம் பார்த்ததுல ஒரு சம்மரி மாதிரி. அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது ரைட் கூர்ப்பின் புவிசரிதவியலுக்குரிய புது டாபிக் ஒன்றுக்கு போறோம். சரியா, புது தலைப்பு, கூர்ப்பின் புவிசரிதவியலுக்குரிய கல்பங்களும் யுகங்களும். அப்ப நாங்க சொல்லுவோம் கல்பங்கள், நாங்க முதல்ல சொன்ன மாதிரி கல்பங்கள் தான் பெருசு, வருஷம் மாதிரி. யுகங்கள் இது வருடத்துல இருக்கிற சின்ன மாதங்கள் மாதிரி. அப்படி உடைச்சு நான் படிக்கிறோம். அப்ப இங்க என்னென்ன கல்பங்கள் இருக்கு? 4 கல்பங்கள். ஹேடியன், ஆக்கியன் 2, புரோட்ரோசோயிக், பெனரோசோயிக் 4. இதுல ஆகவும் பழசு ஹேடியன், புதியது எது? பெனரோசோயிக். சரியா, யுகங்கள் பெனரோசோயிக் கல்பம் இருக்கு தானே, இது நீங்க பெலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக் அப்படின்ட்டு 3 யுகங்களாக பிரிச்சுக்கிறீங்க. சரியா, இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ உங்களோட கைட்ல தந்திருக்காங்க, நீங்க இதை பெயரிட தெரிஞ்சா மட்டும் போதுமா 24 ஆக்கள் இந்த கல்பங்கள்
யுகங்களை பெயரிட மட்டும் தெரிஞ்சா போதுமா? சரியா? அப்ப மேலதிக அறிவுக்காக தான் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு கல்பத்திலையும் நடந்தது சொல்லியிருக்காங்களாம். அப்ப உங்களுக்கு கல்பங்கள் 4 பெயரிட தெரியணும், யுகங்கள் 3 பெயரிட தெரியும். அது தெரிஞ்சா போதும். ஆனால் கொஞ்சம் நாங்க அதை பேசிட்டு வரலாம். ஹேடியன் கல்பம். ஹேடியன் கல்பத்தில் என்ன நடந்துச்சு? பூமி தோற்றம் பெற்றுச்சு. புவியிட தோற்றம். ஆக்கியன் கல்பத்துல புவி மேற்பரப்பில் அறியப்பட்ட அளவில் பழமையான பாறைகள், சரியா, பழமையான பாறைகளோட உயிர் சுவடு கிடைச்சிருக்கு ஆக்கியன் கல்பத்துல. சரியா? அதே மாதிரி ஆக்கியன் கல்பத்துல தான் பழமையான களங்கள்ல உயிர் சுவடுகள் தோன்றி இருக்கு. அப்படின்னா மூல முதற்களம் தோன்றியாச்சு, புரோட்டோசெல் தோன்றிடுச்சு, வளிமண்டல ஆக்சிஜன் செறிவு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சைனோபாக்டீரியா தோன்றிடுச்சு. புரோட்ரோசோயிக் கல்பம் பல்வகைப்பட்ட அல்காக்களும், இந்த பாருங்க, அல்காக்கள் கூர்ப்படைகிறதுனால தான் உணவு சங்கிலி முறை தோன்றுச்சு நாங்க பாக்குறோம். அல்காக்கள் தோன்றினால்தான் உணவு சங்கிலிகள் மூலம் தோன்றுச்சு நாங்க பார்த்தோமே. ஓ, என்ன கிட்டத்தட்ட இது 670 மில்லியன் வருஷத்துக்கு முன்பு நடந்தது. பல்வகைப்பட்ட அல்காக்களும் முள்ளந்தண்டற்ற மென்னுடல் மொலஸ்காஸ், சாஃப்ட் பாடி அனிமல் தோன்றியிருக்கு. யூகரியோட்டா கலங்களின் பழமை வாய்ந்த உயிர் சுவடுகள் தோன்றியிருக்கு. அடுத்தது 4வது பெனரோசோயிக் கல்பம். இதை நாங்க பெருசா பார்க்க தேவையில்லை. பெனரோசோயிக் கல்பத்துல 3 யுகங்கள், பெலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக். இந்த பெலியோசோயிக் தான் ஆக பழசு. சரியா? பெலியோசோயிக்ல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். பெலியோசோயிக்ல விலங்கு கணங்கள் பலவற்றின் பல்லுகமே சடுதியாக அதிகரித்தமை. விலங்கு கணங்களோட பல்லுகமே திடீர்னு அதிகரிக்குது. கடல்வாழ் அல்காக்கள் பெருகுது. கூர்ப்பு நடந்து வர்ற சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் அதெல்லாம். கடல்வாழ் அல்காக்கள் பெருகுது. பல்வகையான பங்கசுக்கள், தாவரங்கள், விலங்குகள் தரை மீது குடியேறுது. சரி, அப்ப தரைக்குடிய குடியேற்றம் எத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்பு நடந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்பு தானே. ஏன்னா 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்பு கலந்தாவரங்கள் பல்வகமை அடையுது. அப்ப கலந்தாவரங்கள்ல நிறைய வெரைட்டி உருவாகுது. அப்ப முள்மீன்கள் பல்வகமை அடையுது. நாட்பாத மொழிகள், பூச்சிகள் முதல்ல தோன்றுது. அம்பிபியாக்கள் ஆட்சி. இது இந்த இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. அதனாலதான் நாங்க குயிக்கா போறோம். சரியா? சும்மா மேலதிக அறிவுக்காக. கலந்தாவரங்களை கொண்ட பரந்த காடுகள் உருவாகியமை. கலந்தாவரங்களை கொண்ட பரந்த காடுகள் உருவாகியிருக்கு. வித்து தாவரங்கள் முதல்ல தோன்றி இருக்கு. நகருயிர்கள் தோன்றி இசைவு விரிகைக்கு உட்பட்டிருக்கு. இசைவு விரிகைன்னா என்னன்னா, குறித்த ஒரு அங்கி கூட்டம், சரியா, பல்வேறு சூழல்ல வாழ்றதுக்கு இசைவாக்கம் அடைதல். ஏன்னா இந்த நகருயிர்கள் நீர்ல வாழும், நிலத்துல வாழும். அது மாதிரி சில நகருயிர்கள் மரங்கள்ல கூட வாழும், பாம்புகள்லாம். அதான் அப்ப குறித்த ஒரு அங்கி கூட்டம் குறித்த ஒரு அங்கி கூட்டம் தோன்றி பல்வேறு சூழல்ல வாழ்றதுக்கு என்ன செய்யறது? இசைவாக்கம் அடைகிறது. இப்ப முளையூட்டிகள் பாருங்க, நீர்ல வாழுமா? வாழும். நீர்ல வாழ்ற முளையூட்டிகள் இருக்கு. டால்பின், திமிங்கிலம் நீர்ல வாழ்ற முளையூட்டி. தரையில நாங்கெல்லாம் வாழ்றோம். சில முளையூட்டிகள் பறக்குது, வௌவால் போன்றது. அதான் இசை விரிகை. ஒரு குறித்த அங்கி கூட்டம் வெவ்வேறு சூழல்ல வாழ்றதுக்கு இசைவாக்கம் அடைதல் இசை விரிகை எனப்படும். பெருமளவிலான தற்கால பூச்சிகள கூட்டத்தின் தோற்றம் நடக்குது. கடல்வாழ் மற்றும் தரைவாழ் அங்கிகள் பலவற்றின் அழிவு. எல்லாம் அழியுது. இப்ப பெலியோசோயிக்ல கொஞ்சம் அங்கிகள் அழியுது. ஆரம்ப காலத்துக்குரிய கலந்தாவரங்கள் பல்வகையாக்கம் அடையுது. ரைட்? அப்ப அடுத்தது மீசோசோயிக் யுகம். கூம்புகளை கொண்ட தாவரங்கள்
ஜிம்னோஸ்பர்ம்கள் ஆட்சி அடைந்தமை. டைனோசஸ் மீசோசோயிக்ல தான் கூர்ப்படையுது. சரியா, டைனோசஸ் மீசோசோயிக்ல தான் கூர்ப்படையுது. சரியா, டைனோசர் மீசோசோயிக்ல கூர்ப்படைஞ்சு இசைவிரிகை அடையுது. சரியா, அந்த டைம்ல தான் முளையூட்டிகள், இந்த மீசோசோயிக்ல மீசோசோயிக் மெமல்ஸ் முளையூட்டிகள் தோற்றம் பெறுது. மீசோசோயிக் யுகத்துல எல்லாம் காலங்கள்லாம் இருந்துச்சு. ஜுராசிக் பீரியட், ட்ரையாசிக் பீரியட் அப்படின்ட்டு காலங்கள் இருந்துச்சு. இந்த ஜுராசிக் பீரியட்ல தான் டைனோசர்ஸ் ஆட்சியா இருந்துச்சு. அதனாலதான் அந்த படத்துக்கு பேர் ஜுராசிக் பார்க். ஜுராசிக் பார்க்னு படம் பார்த்துருப்பீங்க, டைனோசர்ஸ் வந்துச்சு. என்ன, அப்ப முளையூட்டிகள் தோற்றம் பெறுது. ஜிம்னோஸ்பர்ம்கள் ஆட்சியான தாவரங்களாக தொடர்ந்தும் காணப்படுது. டைனோசர்கள் ஆட்சி அடைந்தவுடன் பல்வகமை அடைந்து பெருமளவில் காணப்படுது. பூக்கும் தாவரங்கள் தோன்றி பல்வகமை அடையுது. தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள் அப்பதான் தோன்றுது. சரியா, இப்ப பெலியோசோயிக்ல கூம்பு தாவரங்கள், பூக்காத தாவரங்கள் தான், ஆனா வித்து உள்ள தாவரங்கள். இங்கே பூக்குற தாவரங்கள் தோன்றி பல்வகமை அடையுது. டைனோசர்ஸ் எல்லாம் அழியுது. டைனோசர்ஸ் உள்ளடங்களாக பல அங்கிகள் அழியுது. டைனோசர்ஸ் அழிஞ்சதுக்கு காரணம் அதான் சொல்றாங்க. என்னவா, பாரிய விண்கல் ஒண்ணு பூமியில வந்து விழுந்துச்சான். வந்து விழுந்ததோட தூசு மண்டலம், தூசு 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 போயிட்டு மேல சூரிய ஒளியை மறைச்சிருச்சான். 6 மாத காலப்பகுதிக்கு சூரிய ஒளியே பூமியை அடையலையா. டைனோசர்ஸ் ஒரு தாவர உண்ணியா. இதனால என்ன, சூரிய ஒளி பூமியை அடையலைன்னா ஒளித்தோப்பு நடந்திருக்காது. சோ உணவின்றி டைனோசர் செத்ததாக சொல்றான். சரியா, இப்ப டைனோசர்ஸ் உள்ளடங்களாக பல அங்கிகள் அழிகிறது மீசோசோயிக் யுகத்தில். அடுத்தது சீனோசோயிக் யுகம். முளையூட்டி, பறவை மற்றும் மகரந்த சேர்க்கை செய்யற பூச்சிகள்கிட்ட இசை விரிகை. இப்ப இசை விரிகைன்னா உங்களுக்கு தெரியும் என்னது. என்ஜியோஸ்பர்ம்கள் ஆட்சியில் ஏற்பட்ட அதிகரிப்பும் அவற்றின் தொடர்ச்சியான இசை விரிகையும் பெரும்பாலான தற்காலத்துக்குரிய முளையூட்டி வர்ணங்கள்ட இசை விரிகை. முளையூட்டிகள்ட இசை விரிகை திரும்ப திரும்ப சொல்றேன் நான். இது உங்களுக்கு தேவையில்லாதனால நாங்க பெருசா இதை கதைக்காம போறோம். பல பிரைமேட்ஸ் கூட்டங்கள்ல தோற்றம், இந்த குரங்கு, தேவாங்கு என்பன தோற்றம் பெறுது. சரி, தேவாங்க பத்தி தெரியுது, நம்ம நாட்டுல மட்டும்தான் இருக்கு. முளையூட்டிகளினதும் என்ஜியோஸ்பர்ம்களினதும் நேரடியான ஆரம்பகால மனித மூதாதையர்களிட இசை விரிகை தோன்றுது. மனித மூதாதையர்கள்ட இசை விரிகை. இருபாத மனித மூதாதையர்கள் தோற்றம் பெறாங்க. பைபெடலிசம், 2 கால்ல நடக்கக்கூடிய மனித மூதாதையர். இப்ப குரங்கெல்லாம் 4 கால்ல தானே என்ன நடக்கும். மனிதர்கள் 2 கால்ல. சாதி ஹோமோ என்ற சாதி தோற்றம் பெறுது. சரி, அப்ப நாங்க புவியில் உயிரின் தோற்றம், சரியா, அந்த புவியில் உயிரின் தோற்றம் தொடர்பாக பார்த்துட்டோம். அல்லது உயிர் பல்குமை கூர்ப்பு எப்படி நடந்துச்சு அதை பார்த்தாச்சு. அப்ப உயிர் பல்குமை கூர்ப்பு 5 படிமுறைகளூடாக நடந்துச்சுன்னு நாங்க பாக்குறோம். இன்னும் உயிர் ரசாயன கூர்ப்பு ஃபர்ஸ்டா நடந்தது. உயிர் ரசாயன கூர்ப்பு நடந்தது. அந்த ரசாயன பதார்த்தம் ஒன்று தோன்றுச்சு. இந்த ரசாயன பதார்த்தத்திலிருந்து மூல முதற்கலம் தோன்றலாம். என்னென்ன அந்த ரசாயன பதார்த்தம்? புரதம், நியூக்ளிக் அமிலம், லிப்பிட்டுக்கள் எல்லாம். மூல முதற்கலம் 2வதா தோன்றுச்சு. அடுத்து மூல முதற்கலம்ன்றது ஒரு புரோகரியோட்டா, பிறப்போசனிக்குரிய அங்கி. அதுல இருந்து ஒளித்தோபூரி அங்கிகள் தோன்றுது. ஒளித்தோபூரி அங்கிகள்ல இருந்து முதல் யூகரியோட்டா தோன்றுது. முதல் யூகரியோட்டா தோன்றின பிறகு யூகரியோட்டாக்கள்ல பல்வகைமயாக்கம் நடக்குது. யூகரியோட்டாக்கள்ல பல்வகைமயாக்கத்துல தாவரங்கள்ல உச்ச நிலையில இருக்கிறது பூக்கும் தாவரம். அதே மாதிரி யூகரியோட்டாக்களின் பல்வகைமயாக்கத்துல விலங்குகள்ட உச்ச நிலையில இருக்கிறது மனிதன். சரியா, கூர்ப்புண்ட உச்சகட்டம் 2, பூக்கும் தாவரமும் மனிதன். அப்ப யூகரியோட்டாக்கள்ட பல்வகைமயாக்கம் நடந்த பல்வகைமயாக்கம்னால நடந்த நிகழ்வுகள் இதுதான். அப்ப ஒரு செக்ஷன் முடிச்சாச்சு. அப்ப முடிச்சுட்டு அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது கூர்ப்பு கொள்கைகள். இந்த கூர்ப்பு கொள்கைகளை நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். ரைட், இதோட நான் இதை எண்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.